அதே போல பெண்கள் பாதுகாப்பா வாழ முடியல, சிறுமிகள் பள்ளிக்கு கூட போக முடியல. அவ்வளவு கொடுமையான ஆட்சியா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டி அம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. கேவலம். இந்த ஆட்சி வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? என்ன வேற முதலமைச்சர் இருக்கிற முதலமைச்சர் சொல்றாரு மீண்டும் இவர்தான் ஆட்சிக்கு வரணுமா? இதே மாதிரி நடப்பாராம். போதும், இதுவரைக்கும் நடந்தது போதும். இதே மாதிரி நடக்கிறதுக்கு இந்த ஆட்சி தேவையா? இந்த 5 ஆண்டு காலம் நாட்டை குட்டிச்சோறாக்கி விட்டீங்க. ஆக இப்படி ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே, ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்திலே இன்னைக்கு நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற நிலை நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற அமைத்த கூட்டணி வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். மீண்டும் தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக ஆட்சி அமைக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்கு இமை பார்ப்பதை போல காத்தோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிந்திக்க வேண்டும். சிந்திக்க வேண்டிய நேரம் சிறுபான்மை மக்கள் சிந்திக்க வேண்டும். வேண்டும் என்ற திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு அவர் பிடிக்கின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் அப்படி இல்ல, வாக்குக்காக ஆட்சி செய்யல, மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அண்ணா திமுக மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம். அண்ணா திமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். இன்றைக்கு எதிரிகள் கூட, எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுக ஆட்சியை செய்து ஒரு குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல். இந்த தேர்தலில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களா? குடும்ப ஆட்சி தேவையா? வாரிசு அரசியல் தேவையா?